இன்றைய உலகத்தில் பலர் தூங்குகிறார்கள். ஆனால் அமைதியாக தூங்குவதில்லை. உடல் படுக்கையில் இருக்கும். ஆனால் மனம் 1000 எண்ணங்களோடு அலைந்து கொண்டிருக்கும். சித்தர்கள் தூக்கத்தை வெறும் ஓய்வாக பார்க்கவில்லை. அதை உடல், மனம் மற்றும் உயிர் சக்தியை புதுப்பிக்கும் ஒரு மறைமுறையாக பார்த்தார்கள். சித்தர்கள் கூறிய ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், பகலில் எப்படி வாழ்கிறாயோ இரவில் அப்படித்தான் தூங்குவாய். பகல் முழுவதும் கோபம், கவலை, பேராசை, பயம் ஆகியவற்றில் வாழ்ந்தால் இரவில் அமைதியான தூக்கம் வராது. ஒரு குளத்தை நினைத்துப் பார். நீர் கலங்கினால் அதில் நிலவு தெளிவாக தெரியாது. அதேபோல் மனம் கலங்கினால் தூக்கமும் ஆழமாக இருக்காது. சித்தர்கள் தூங்குவதற்கு முன் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கூறினர். நடந்த தவறுகளை மன்னி. நடந்த நல்லவற்றிற்கு நன்றி சொல். நாளைய கவலைகளை நாளைக்கு விட்டுவிடு. மனம் அமைதியாகும். தூக்கமும் ஆழமாகும். மற்றொரு ரகசியம். தூங்குவதற்கு முன் உடலை அல்ல, மனதை ஓய்வடையச் செய். பலர் உடல் சோர்வால் தூங்குகிறார்கள். ஆனால் மனம் விழித்தே இருக்கும். சித்தர்கள் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சின் ஓட்டத்தை கவனிக்க சொன்னார்கள். மூச்சு மெதுவாகும் போது மனமும் மெதுவாகும். மனம் மெதுவானால் தூக்கம் இயல்பாக வரும். ஒரு வயலில் விதை விதைத்த விவசாயி ஒவ்வொரு நிமிடமும் அதை தோண்டி பார்த்தால் அது வளராது. அதை அமைதியாக விட்டுவிட்டால்தான் அது முளைக்கும். அதேபோல் தூக்கத்தை வற்புறுத்தி வரவழைக்க முடியாது. அமைதியை உருவாக்கினால் தூக்கம் தானாக வரும். சித்தர்கள் கூறிய இன்னொரு உண்மை. இரவு நேரம் உடலுக்கான நேரம் அல்ல, உயிர் சக்திக்கான நேரம். அதனால் இரவு நேரத்தை வீணாக்காமல் சரியான நேரத்தில் உறங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நினைவில் வைத்துக்கொள், ஆழமான தூக்கம் என்பது செல்வம் போன்றது. அதை பணத்தால் வாங்க முடியாது. ஆனால் நல்ல பழக்கங்களால் பெற முடியும். தூங்குவதற்கு முன் மனதை அமைதிப்படுத்து. நன்றி உணர்வுடன் நாளை முடி. மெதுவாக மூச்சை கவனி. பிறகு இயற்கையிடம் உன்னை ஒப்படை. அப்போது தூக்கம் வெறும் ஓய்வாக இருக்காது. அது உன் உடலையும் மனதையும் புதிதாக உருவாக்கும் ஒரு அற்புத சக்தியாக மாறும். இதுதான் சித்தர்கள் கூறிய தூக்கத்தின் மறைக்கப்பட்ட ரகசியம்.